இன்னைக்கு சாட்டர்டே ஸ்பெஷல் என்ன? எனக்கு கோகுல் அஷ்டமி வாழ்த்துக்கள். இன்னைக்கு சாட்டர்டே ஸ்பெஷல் என்னென்னா மிச்சம் இது இந்த வெள்ளை சுண்டல் நூறு கொண்டக்கடலை கருப்பு சுண்டல் நூறு வேக வச்சுருக்கேன். அதை வச்சு தான் இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் இதை மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வாங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிருக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டால் தக்காளி வந்து சீக்கிரம் நல்லா வதங்கி நல்லா இதாகிடும். அதனால் தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு, வந்து பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டாச்சு. இப்போ வேக வச்ச சுண்டல் எடுத்து இது ஒரு 5 நிமிஷம் இதாகட்டும். அதுக்கப்புறம் வந்து புளி ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ புளி நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிட்டோம். புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும் குழம்பு நல்லா சிம்லேயும். அப்போ தான் நான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேணும்னா தேங்காய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு இருந்துச்சா இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் ஊற்றினா குழம்பு நிறையா வரும், காரம்லாம் தெரியாது. தேங்காய் ஊற்றி 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவேன். சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி. பாருங்க, இப்போ வந்து நம்ம பொல்லங்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், பொல்லங்காய் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு இருந்துக்கலாம். பாருங்கள், பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து வெந்தோட்டி தாளித்தா நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அப்புறம் எடுத்து தாளிக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் இப்படியும் தாளிக்கலாம், இல்லைன்னா வரமிளகா போட்டும் தாளிச்சிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ தேங்காய் ஊற்றி கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். வந்து பொல்லங்காய் பொரியல் ரெடி. பொல்லங்காய் தாளிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம், ஏன்னா கேஸில் இருக்காங்க. அதோட நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் போகலாம் சொல்கிறாங்க. அதனால் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. எனக்கு வேலையெல்லாம் கூட நிரந்தரமாக இருக்குமா என்னன்னு தெரியல. உடல் நாங்கள் வந்து மனசில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். வேலை இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப இதாகுது, வாழ்வாதாரமே பாதிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நல்ல முடிவு எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இது பொல்லங்காயில் போட்டுக்கலாம், போட்டு கிண்டி விட்டுக்கலாம். அதுதான் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு என்னென்னா பொடலங்காய் பொரியல், சூப்பரான சுண்டல் குழம்பு, சுட சுட சாப்பாடு. வாங்க நீங்களும் சாப்பிடலாம்.